ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விலாகாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நாகர்கோயிலில் கோட்டார் சவேரியார் கோயில் திருவிழா. ஸோ இது இன்றைக்கி எத்தனை நாள் திருவிழான்னுலாம் தெரியாது. ஆனால் 3ஆம் தேதியோட திருவிழா முடியும்னு மட்டும் தெரியும். ஸோ நாங்கள் போயிருந்தோம். சண்டே போகலான்னு தான் பிளான் பண்ணோம். சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும். நமக்கு வீடியோ கவர் பண்ணுறதுக்கு அந்த அளவு தான் இருக்காது. ஸோ அதனால் நம்ம சாட்டர்டேவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். இது நைட் டைம் தான் நாங்கள் போயிருக்கோம். இது ஒரு 10 மணியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்ததை ஒரு விலாகாக கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு நம்ம எங்கள் ஊரில் மண்டைக்காட்டு கோயில் திருவிழா தான் பெரிய திருவிழாவாக இருக்கும். அந்த திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் திருவிழா கடை, ஸ்வீட் ஸ்டாலு, இந்த மாதிரி டாய் ஷாப்பு, ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் 1 by 1 நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறமா சர்ச்சில் லைட் டெக்கரேஷன் இந்த மாதிரி இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையாவது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்டே பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு வீடியோ போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போய் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி வரலாம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இந்த கடை வீதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து பைக் பார்க் பண்ணியாச்சு. பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே கடையெல்லாம் இருக்குதா, ஸோ இங்கேருந்தே வீடியோ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஷாப்பில் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபா, அந்த மாதிரி கடை. அப்புறமா இங்கே டாய் எல்லாம் இப்போ தான் எடுத்து அடுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அல்வா கடை, அப்புறம் குல்கி சர்பத்து, அப்புறமா இதை செண்டு கடை, அதுக்கப்புறமா இந்த பீங்கானில் உள்ள ஜாடி, மண் விளக்கு, பீங்கானில் உள்ள இந்த பொம்மை, இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் ஸ்டாலு. அப்புறமா இங்கே பாதாம் பால் வச்சுருக்காங்க. அப்புறமா சப்பல் கடை. சூப்பராக வழி ஃபுல்லாகவுமே கடையாக தான் இருக்குது. இடையிடையே சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே அடுத்தடுத்து கடை வச்சுட்டே இருக்காங்க. அப்புறமா இது இந்த பம்பளி மாசுன்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஊரில் எதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இவ்வளோ இடம் கொஞ்சம் கேப் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ரொம்ப லேட் நைட் போயிருக்கனால நிறைய இடத்துல கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறைய இடத்துல கடை இருக்குது. இது ஸ்வீட் ஸ்டாலு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் இங்கேயும் ஒரு கடை, இந்த பொம்மையெல்லாம் வச்சு ஒரு கடை இருக்குது பாருங்கள். பீங்கான் திங்ஸு, மண் திங்ஸ் இதெல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா பலூன் ஷூட் பண்ணுறது வச்சுருக்காங்க. திருப்பியும் இதே பீங்கான் பொம்மை கடை தான். அப்புறமா அந்த பக்கம் நமக்கு அந்த பானிபூரி கடை, மசால் பூரி கடை, இதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. 2 சைடுமே கடை இருக்குது. பட் நிறைய கடை க்ளோஸில் இருக்குது, ஒரு சிலது ஓப்பனில் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய ஓப்பனில் தான் இருக்குது, ஒரு சிலது க்ளோஸில் இருக்குது, ஒரு சிலது இப்போ புதுசாக தான் கெட்டி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க. பூரி வெட்ஸ் பானிபூரின்னு வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். ஃபுல்லாக சப்பல் கடை, பேகு கடை, அப்புறம் பாத்திர கடை, கரும்பு ஜூஸு. நம்ம ஒரு திருவிழா கடை ஜஸ்ட் எப்படி இருக்குமோ அதே சேம் தான். வரிசையாக நாங்கள் ஒன்று ஒன்று வேடிக்கை பார்த்துட்டே போகணும். சரி, அதையும் அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். நைட்டாக இருந்தாலும் நம்ம கூட்டம் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. இந்த டாய் ஷாப்பெல்லாம் ஃபுல்லாக நிறைய டாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது இங்கே இந்த செண்டு கடை தான். அப்புறமா நம்ம மண்டைக்காட்டு கோயில் திருவிழா மாதிரி இங்கேயும் தேன் குழல் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. தேன் குழல்னால் நாங்கள் தேன் குழல்னு சொல்லுவோம். ஒரு சிலவங்க அது ஏணிப்படி முட்டாயின்னு சொல்லுவாங்க.
ஒரு சிலர் அதுக்கு வேறு ஏதாவது பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அது பேர் தேன்குழல், சூடு மிட்டாய் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அப்புறமா வந்து இந்த கீச்சனில் வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க, அது அந்த கடை அது. அப்புறம் பஸ் போயிட்டுருக்குது. அப்புறமா வந்து நமக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இரும்பில் உள்ள தோசைக்கல், கடாய், அப்புறம் கத்தி, அப்படி நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது அடுத்து இது இன்னொரு ஷாப்பு, அந்த பல்பு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் திரும்பவும் மறுபடியும் குல்கி சர்பத்து. டாய் ஷாப் தான் சூப்பராக செமையாக இருக்குது. நிறைய இருக்குது டாய்ஸ் எல்லாம். குட்டீஸ் எல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்தோன்னா ஒரு கடை பக்கமே அப்படியே நின்றுக்குவாங்க, அவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து மினியேச்சர் கிச்சன் செட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது, அலுமினியத்தில் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. வேறையும் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா இது பேகு கடை. அடுத்ததாக திரும்பவும் சப்பல் கடை. அப்புறமா இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம் தான். அப்புறமா இது வந்து நம்ம கீ செயின்னு. அதுக்கப்புறமா இது எந்த பொருள் எடுத்தாலும் 100 ருபீஸ், அந்த டாய் ஷாப்பு. திருப்பியும் டாய்ஸு ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் இருக்கிற மாதிரி அடுத்த கடை. ஃபுல்லாக கடையாக தான் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து அடுத்தது பானிபூரி, மிளகா பஜ்ஜி, அப்புறம் ஸ்வீட் கார்னு, ப்ரெட்டு என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே வீடியோவை கவர் பண்ணுறதுலே மும்முரமாக போயிட்டே இருக்கோம். அப்புறமா இங்கேயும் அதே சேம் கடை தான். அடுத்தது மறுபடியும் குல்கி சர்பத்து. அப்புறம் இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமுமே கடை இருக்குது. ஒரு சிலது வந்து பர்மனெண்ட்டாக எப்போவுமே இருக்கிற கடைகளும் ஓப்பனில் இருக்குது. நம்ம இப்போ பகல் டைமில் வந்தோன்னா அந்தந்த சைடில் இருக்கிற கடைகளும் ஓப்பன் ஆகி இருக்கும், ஃப்ரெண்டில் இந்த கடையும் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கூட்டமும் அதிகமாக தான் இருக்கும் பகல்லலாம் வந்தோன்னா. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல்லாக கம்மல் தான் நிறைய அடுக்கி விட்ருக்காங்க. அடுத்தது ஐஸ்கிரீம், திரும்பியும் குல்கி சர்பத்து, அப்புறம் பேகு. எவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள், இன்னும் கடையெல்லாம் முடியலை, போயிட்டே தான் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், சூடாக தேன்குழல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து சர்ச்சுக்கிட்ட நெருங்கியாச்சு. இங்கே பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக உப்பு, நல்ல மிளகு, அப்புறமா வந்து அந்த தண்ணி கோர்றத தோண்டி, அப்புறமா தென்னம்பிள்ளை, அதுக்கப்புறமா வந்து இந்த மஞ்சக்கயிறு, இது நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம மண்டைக்கட்டம்மன் கோயிலில் வந்து நேர்த்திக்கடனுக்கு வந்து நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் உருவம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி கூட்டம் இருக்குதா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டுலாம். இங்கே உள்ள வரைக்குமே நம்ம பைக் கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது எல்லாமே மேக்ஸிமம் 10வது நாள் வருவோம், நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போ வந்து பைக்கெல்லாம் இங்கே அலோ இருக்காது, அங்கே ஃப்ரெண்டில் தான் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நினச்சிட்டு இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டு திரும்ப ரிட்டன் விட்டாங்கன்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா வழியில் நிறைய பைக் போயிட்டு இருந்துச்சு, அவங்க வந்து வேறு எங்கேயும் போகிறாங்களா, இங்கே சர்ச்சுக்கு தான் போகிறாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். விட்டுட்டு வந்ததும் நல்லது தான். அதனால தான் வர வழியில் கடை வீதிகள் இதெல்லாம் வந்து நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. என்ட்ரன்ஸ்லேயே சர்ச்சில் வந்து இந்த சீரியல் லைட்டு தான் செமையாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
ஃபுல்லாக அதை பார்த்தா வந்து நமக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவுமே. இங்கே குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த பீச்சு செட்டு இந்த வாளியிலெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கோம்ல, அது வாங்கி வச்சு எல்லாம் மண்ணில் உட்காந்து ஒரே விளையாட்டை விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் இதை பாருங்கள், பார்த்து அவ்வளோ ஒரு அழகு. இது தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து அந்த பக்கம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சு அப்படி தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. தண்ணி வந்து இப்படியே ஓடி போகிறது மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆட்கள் வந்து பரவாயில்லாமல் இருந்தாங்க. ரொம்ப கூட்டம்னெல்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமா இங்கே சீரியல் லைட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதா அப்படி என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, ஜீசஸ்னெல்லாம். அங்கே வந்து இது நம்ம அந்த கொடி மரம் இது தெரியுது அந்த பக்கம். உங்களில் யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி திருவிழாக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இல்லை இனி போகலான் இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். இல்லை ஒரு சிலவங்க இது போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் வந்து என்றைக்குன்னு தெரியல, வீடியோ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு லைக்கிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வேர்டிங்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கீழேருந்து எவாப்ரேட் ஆகி திரும்ப மேலே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கீழே மழை பெய்யுது. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வியூ பார்க்குறதுக்கு. இவ்வளோ தான் ஆள் கூட்டம் இருக்குது. ஃபுல்லாக நிறைய சேர்லாம் அப்படி காலியாக தான் இருந்துச்சு. நைட்டு அந்த டைமில் எந்த ப்ரோக்ராம் எதுவுமே இல்லை. எல்லாரும் அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, வீடியோ எடுத்துகிட்டு, செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இங்கே வந்து கொடிமரத்தை வந்து சுற்றி எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கொடிமரத்தில் வந்து நேர்த்திக்கடனுக்காக இந்த உப்பு நல்ல மிளவெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறமா வெளியே வந்து அந்த தோண்டி அப்புறம் தென்னங்கன்று இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடிமரத்துக்கு ஃப்ரண்டில் எல்லோரும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே இருக்குது. அப்புறம் உள்ளே போகும்போதும் நிறைய பேர் உள்ளேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் தள்ளி. அப்படி ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க வேண்டுதலை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நாங்களும் அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தாச்சுன்னா இந்த சர்ச் என்ட்ரன்ஸில் வந்து இந்த இடத்த வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் மெழுகுவர்த்தி வைக்கிறதுக்காக அப்படி விட்டுருக்காங்களா என்ன ஏதுன்னெலாம் தெரில. சரி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலில் ஃப்ரெண்டில் எல்லாம் இருக்கும்ல கல்லால் இது பண்ணி அந்த மாதிரி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வாயில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா அப்படி இங்கே உள்ளே போனால் இங்கே எல்லாம் அப்படி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சேர் எல்லாமே.
அப்புறமா சைடில் வந்து இந்த ஒவ்வொரு ஜீசஸை வந்து கஷ்டப்படுத்தினாங்கல்ல அந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வச்சு கீழே வந்து கொஞ்சம் வேர்டிங்ஸு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த உப்பு நல்ல மிளகெல்லாம் இங்கேயும் வச்சுருந்தாங்க. அது வேண்டுதலுக்காக வச்சுருக்கதா இல்லை அங்கேயே வேறு வச்சுருக்கதானெல்லாம் தெரில. அப்புறமா இங்கே இது வந்து நம்ம அந்த ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல அந்த இடம்தான். அப்புறமா இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சுஸ் ஒவ்வொரு இதெல்லாம் வச்சுருக்காங்க ஜீசஸ்ஸு. அப்புறமா வந்து இது வந்து தேவ சகாயம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த சமாதி அந்த மாதிரின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கிளியராக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரமாட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இங்கே வந்து காணிக்கை இதெல்லாம் உண்டியல் இதை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வரும்போது ஒரு சைடு பார்த்தோம்ல, இன்னொரு பக்கம் சைடும் அதே மாதிரி சேம் வந்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே வரிசையாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அவ்வளோதான், 2 பக்கம் நம்ம பார்த்தாச்சு. இனி நம்ம வந்து இங்கே அங்கே ஃப்ரெண்ட்லேயே இன்னும் சைடில் அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டுருந்தோம். அப்புறம் இங்கே வந்து மாதா, அன்னை தெரசா அப்படி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அதில் மேலே கொடுத்துருந்தாங்க, எனக்கு ஞாபகம் வரல, நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே வந்து எல்லோரும் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டுலாம் நின்றுட்டுருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்தோம். அப்படி இங்கே எதுக்கு இப்படி நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க என்ன எதுன்னெல்லாம் தெரில. நானும் கொஞ்ச நேரமாக அப்படி வேடிக்கை பார்த்துட்டே தான் நின்றுட்டுருந்தேன். இங்கே எல்லாம் அந்த பக்கம் சைடு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, அது வழியாட்டு எல்லோரும் காயின்ஸு காசு அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. இவர் வந்து தூய சவேரியார் திருப்பலி நிறைவேற்றிய திருப்பீடம். அவங்க வந்து இதில் வந்து இது ப்ரேயர் நடத்தியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து ப்ரேயர் வந்து லாஸ்ட்டாக பண்ண இடம் போல் இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்தோம் ஃபுல்லாக சீரியல் லைட்டு, இது இன்னொரு பக்கம் சைடு அதே சேம் தான், அதே மாதிரி தான். ரொம்ப அழகாக எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்படியே எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம இனி அப்படியே கிளம்ப வேண்டியது தான்.
சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலி நம்ம வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போது சரி நம்ம வந்து நான் வந்து கொலு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து இது வரைக்கும் அதுக்குரிய நேரம் இதாகி வரல. ஸோ வந்து இந்த வருஷத்துல இப்போத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாய்ஸ் வாங்கி எங்கேயாச்சும் போகும்போது வாங்கி சேர்த்தோம்னா அடுத்த வருஷம் நம்ம நவம்பர் மாதம் அக்டோபர் மந்த் வந்து சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி நமக்கு கொலு வைக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தனால அப்படி டாய்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டு தான் கொஞ்சம் ஹையாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்ட இந்த 2 டாயும் சேர்த்து 350 ரூபா கேட்டாங்க. அப்போ எனக்கு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு, அப்போ இல்லை குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலி குறைச்சி வந்து ஒரு டாய் வந்து 100 ருபீஸ் வச்சு கொடுத்தாங்க. அப்படி ரெண்டும் சேர்த்து 200 வாங்கினாங்க. வேல்யூ 2-3 கடையிலலாம் கேட்டோம். எல்லாமே ரேட்டு ஹையாக தான் சொன்னாங்க. இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே ரேட்டு ஜாஸ்தியா ரேட்டு கம்மி எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.